வணக்கம் மாணவ செல்வங்களே, நான் கணித கொடுத்திருக்க உங்களை மகிழ்வோடு வரவேற்கிறேன். இப்பதிவில் 7ஆம் வகுப்பு கணித பாடத்தில் இயற்கணிதம் அல்ஜிப்ரால இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் 3.1 கொஸ்டின் நம்பர் 3 and 4 தான் பார்க்க போறோம். மூன்றாவது கேள்வி, பின்வருவனவற்றின் எண்கெழுக்களை காண்க. ஃபைண்ட் த நியூமெரிக்கல் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் டேர்ம்ஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த டேர்ம்ஸோட நியூமெரிக்கல் கோஎஃபிஷியன்ட் வந்து என்ன செய்ய போறோம் அப்படின்னா கண்டுபிடிக்க போறோம். நான் ஏற்கனவே முந்தைய பதிவுல வந்து எண்கெழுக்கள் நியூமெரிக்கல் கோஎஃபிஷியன்ட்னா என்ன அப்படின்ட்டு விரிவா சொல்லியிருக்கேன். அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. பிளேலிஸ்ட்லையும் தனியாக அதுக்குன்னு இயற்கணித கான்செப்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். அதை பார்த்தீங்க அப்படின்னா மேலும் உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். வாங்க இப்போ கணக்கை பார்க்கலாம். மூன்றாவது கேள்வி, அதில் இருக்கக்கூடிய இந்த 3yx 12kx இதெல்லாம் என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா எடுத்து எழுதியிருக்கேன் கொடுக்கப்பட்டவை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த எண்களுக்கு தான் நியூமெரிக்கல் கோஎஃபிஷியன்ட் தான் இப்போ என்ன செய்ய போறோம் அப்படின்னா கண்டுபிடிக்க போறோம். எண்கெழு அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது, மாறி கூட இருக்கக்கூடிய கெழு. மாறியை தவிர்த்து இருக்கக்கூடிய நம்பர்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா எண்கெழு அப்படின்னு சொல்றோம். அப்ப இங்க பாக்குறப்ப குறியோட சேர்த்து எடுத்து நம்ம எண்கெழு எடுத்து எழுதணும். அப்ப இந்த yx ஓட எண்கெழு என்னது அப்படின்னா -3 அப்படிங்கறது. அப்ப இங்க -3ன்னு போட்டுக்கிறோம். இந்த 12k, இந்த k அப்படிங்கிறது வேரியபிள் மாறி. இந்த மாறியை தவிர்த்து இருக்கக்கூடிய நம்பர் என்னது அப்படின்னா 12. அப்ப +12 பிளஸ்னா நம்ம சைன் போட தேவையில்ல, 12 12 மட்டும் எடுத்து எழுதிக்கலாம். இங்க எந்த நம்பருமே இல்ல அப்படின்னா இந்த ஒய்யோட வேரியபிள், இந்த ஒய்ங்கிற வேரியபிளோட கெழு என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அங்க 1 இருக்குன்னு அர்த்தம். அப்ப இங்க என்ன போட்டுக்கிறோம் அப்படின்னா இதே இது இங்க வந்து பிளஸ் குறி இருக்கிறதுனால பிளஸ்ன்னு போட்டிருக்கோம். மைனஸ் இருந்தா என்ன செஞ்சிருவோம் அப்படின்னா -1ன்னு போட்டுக்கிறோம். அதே மாதிரி இங்க பிசியோட எண்கள் என்னதுன்னு கொடுத்தா என்ன நம்பர் கொடுத்திருக்காங்களோ அந்த நம்பர் எடுத்து எழுதணும். என்ன நம்பர் இருக்கு? 121 121 இருக்கு. அந்த நம்பர் எடுத்து என்ன செஞ்சுக்கிறோம் அப்படின்னா எழுதிக்கிறோம். அடுத்து -x கொடுத்திருக்காங்களா? இந்த -xோட நியூமெரிக்கல் கோஎஃபிஷியன்ட் எண்கள் என்னன்னு பார்த்தா எந்த நம்பர் இல்லைன்னா என்ன போட சொல்லியிருக்கேன் நான்? 1 இருக்குங்க பாருங்க, ஒய்க்கு 1ன்னு போட்டோமா? அதே மாதிரி இங்கே ஒண்ணுங்க, சைன் மைனஸ் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன போட்டுக்கணும் அப்படின்னா -1ன்னு போட்டிருக்கணும். அடுத்து இங்க 9pq இருக்கா? அந்த pqவோட எண்கள் நியூமெரிக்கல் கோஎஃபிஷியன்ட் என்னது அப்படின்னா 9 9 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எழுதுறோம். இந்த ஏபியோட எண்கள் என்னது அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்பரான 2 அப்படிங்கறத வந்து என்ன செஞ்சிடறோம் எடுத்து எழுதிடும். இதுதான் எண்கெழு அப்படிங்கிறது. அடுத்ததாக நம்ம பார்க்கறது என்னது அப்படின்னா வேரியபிள்ஸ் கான்ஸ்டன்ட் அண்ட் டேர்ம்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் எக்ஸ்பிரஷன். பின்வரும் கோவைகளுக்கு மாறி மாறிலி உறுப்புகளை காண்கன்னு கேட்கறாங்க. 4 கேள்வி கொடுத்துட்டு இந்த 4 கோவைகளோட மாறி என்னது மாறிலி என்னது அதுல இருக்க உறுப்புகள் என்னது அப்படின்னா வேரியபிள் கான்ஸ்டன்ட் அண்ட் டேர்ம்ஸ் என்னது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்போ முதல் 4 கூடிய முதல் கேள்வி 18 + x - y 18 + x - y. இப்போ ஃபர்ஸ்ட் வேரியபிள் மாறினா என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். ஏற்கனவே சொல்லி பார்த்ததுதான் ABCல இருந்து Z வரை இருக்கக்கூடிய அனைத்து ஸ்மால் அல்பபெட்ஸ் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மாறி வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்து தனியா இருக்கக்கூடிய நம்பர் இருக்கு பாருங்க, இது மாதிரி தனியா இருக்க நம்பரை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா மாறிலி கான்ஸ்டன்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா சொல்லுவோம். அடுத்து வந்து கெழு அப்படிங்கிறது என்னது அப்படின்னா இது மாதிரி 7p இருக்குன்னு வைங்க. இப்ப 7pல வந்து இந்த மாறியை தவிர்த்து அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எண்ணை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எண்கெழுன்னு சொல்லுவோம். சப்போஸ் 2 மாறி இருந்தா அதுக்கு ஏற்ற மாதிரி அதோட கெழுவோ எண்கெழுவோ அப்படிங்கறத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சொல்லுவோம். அடுத்து பாக்குறது என்னது அப்படின்னா உறுப்புகள். உறுப்புகள் அப்படிங்கிறது பிளஸ் ஆலையும் மைனஸ் ஆலையும் தனித்தனியா பிரிஞ்சிருக்கத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா தனித்தனி உறுப்புகள் செப்பரேட் டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். 29 × x பெருக்கல் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஒத்த உறுப்பா தான் கன்சிடர் பண்ணுவோம். பிளஸ் ஆலையோ மைனஸ் ஆலையோ தனித்தனியா இருக்கிறத மட்டும்தான் நம்ம தனித்தனி உறுப்புகள் செப்பரேட் டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்ப தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த இதை செய்யலாம். இந்த இதுல இருக்கக்கூடிய மாறி என்னது அப்படின்னு பார்த்தோம்னா வேரியபிள்ஸ் என்னது? இந்த x அப்படிங்கிறது ஒரு வேரியபிள், இந்த y அப்படிங்கிறது ஒரு வேரியபிள். அப்ப இங்க நம்ம என்ன மாத்திரம் எழுதணும் அப்படின்னா x, y அப்படின்னு மாத்திரம் இங்க வந்து நம்ம வந்து எழுதணும். அடுத்த மாறிலின்னு பார்த்தோம்னா நான் சொல்லியிருக்கேன்ல கான்ஸ்டன்ட்ஸ். கான்ஸ்டன்ட்ஸ் அப்படிங்கிறது செப்பரேட் நம்ம தனியா இருக்கக்கூடிய நம்பரை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மாறிலி. அதோட மதிப்பு என்னைக்குமே மாறாது. 18ஓட மதிப்பு என்ன செய்யாது? மாறாது, கான்ஸ்டன்ட். அதனால வந்து நம்ம வந்து அதை மாறிலி அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்ப இந்த முதல் கேள்வியில இருக்கக்கூடிய மாறி என்னது அப்படின்னா x மற்றும் y, அதோட மாறிலி கான்ஸ்டன்ட் என்னது அப்படின்னா 18. அதே மாதிரி உறுப்புகள் கேட்கறாங்களா என்னென்ன எத்தனை டேர்ம்ஸ் என்னென்ன டேர்ம்ஸ் இருக்குதுல அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாறிலியும் ஒரு டேர்ம் தான், அதாவது xy மட்டும் தான் டேர்ம் நினைக்க கூடாது. இந்த கான்ஸ்டன்ட் ஒரு டேர்ம் தான். அப்படி பாக்குறப்ப இந்த 18 அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்கு. அடுத்து வந்து x அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்கு. அடுத்து சைனோட சேர்த்து எழுதணும் -y அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டேர்ம் இருக்கு. இப்ப இதுல 3 டேர்ம் இருக்கு. அந்த 3 டேர்ம்ஸையுமே நம்ம என்ன செஞ்சிட்டோம் எடுத்து எழுதிட்டோம். இது முதல் கணக்கு. அடுத்து இரண்டாவது கணக்கு இதே மாதிரிதான். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மாறி என்னன்னா மாறி இருக்கு, pன்னு ஒரு மாறியும் qன்னு ஒரு மாறி இருக்கா. அப்ப இங்க மாறி அப்படின்னா அந்த மாறியை மாத்திரம் எடுத்து எழுத போறோம். அப்ப pன்னு ஒரு மாறி இருக்கு, அடுத்து qன்னு ஒரு மாறி இருக்கு. அடுத்து மாறிலி கான்ஸ்டன்ட்ஸ். என்ன கான்ஸ்டன்ட்? இந்த 7 4 கான்ஸ்டன்ட் சொல்லிடக்கூடாது. இது வந்து மாறி கூட சேர்ந்து இருக்கு, வேரியபிள் கூட சேர்ந்து இருக்கிறது வந்து கான்ஸ்டன்ட்ஸ் கிடையாது. தனியா இருக்க நம்பர் மட்டும்தான் கான்ஸ்டன்ட் சொல்லிக்கணும். அப்ப மாறிலி அப்படின்னா இங்க இது 5 மட்டும்தான் மாறிலி.
அடுத்து நம்ம பார்க்கறது இந்த உறுப்புகள்னா இந்த 7p அப்படிங்கிறது ஒரு உறுப்பு, தனித்தனியா பிளஸ் மைனஸால தனித்தனியா பிரிஞ்சு இருக்கிறது வந்து தனித்தனி உறுப்புகள். அடுத்து என்ன இருக்கு, -4q அப்படிங்கிறது அடுத்த உறுப்பு. அடுத்து +5 மாறிலியும் ஒரு உறுப்புன்னு சொல்லியிருக்கேனா, அப்ப 5ங்கிறது இன்னொரு உறுப்பு. இங்க இருக்க 3 உறுப்பை எடுத்து எழுதியாச்சு. மூன்றாவது கேள்வி 29x + 13y கொடுத்திருக்காங்களா, அப்ப நீங்களே சொல்லுங்க எது மாறி சொல்லுங்க பாப்போம். x மற்றும் y. அப்ப இங்க என்ன எடுத்து எழுதிக்கிறோம், x, y அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எழுதிக்கிறோம். அடுத்து மாறிலி கான்ஸ்டன்ட் எது, இங்க பாத்தீங்க அப்படின்னா கான்ஸ்டன்டே கிடையாது, எந்த நம்பருமே தனியா இல்ல. அப்ப இங்க என்ன கான்ஸ்டன்ட் போட்டுக்கணும் அப்படின்னா 0 தான் கான்ஸ்டன்ட். இங்க +0ன்னு போட்டா மதிப்பு மாறாதுல, அப்ப இங்க என்ன போட்டுக்கிறோம், மாறிலி வந்து கான்ஸ்டன்ட் வந்து 0 அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறோம். அடுத்து என்னென்ன டேர்ம்ஸ் இருக்கு, என்னென்ன உறுப்புகள் இருக்குன்னு பார்த்தா 29x அப்படிங்கிறது ஒரு உறுப்பு. அடுத்து வந்து பிளஸ்ஸால பிரிஞ்சிருக்காது, அப்ப தனி உறுப்புன்னு தானே சொல்லுவோம். அப்ப கமா போட்டு 13y அப்படிங்கிறது மற்றொரு உறுப்பு அப்படின்னு சொல்லி எடுத்து எழுதிடுறோம். அடுத்து b+2 அப்படிங்கிற 4வது கேள்வி. இதுல பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன மாறி இருக்கு, ஒரே ஒரு மாறி தான் இருக்கு, என்னது அப்படின்னா b. அப்ப b அப்படிங்கிற ஒரு மாறி தான் இருக்கு. அடுத்து மாறிலி கான்ஸ்டன்ட்னு பாக்குறப்ப தனியா நம்பர் இருக்கா, இப்ப தனியா இருக்கக்கூடிய நம்பரை என்ன சொல்றோம் அப்படின்னா மாறிலி. அப்ப 2 அப்படிங்கறத என்னது அப்படின்னா இங்க வந்து மாறிலி கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அடுத்து எத்தனை உறுப்புகள் இருக்குன்னு கேக்குறாங்க. இங்க பாருங்க bங்கிற தனி உறுப்பு, 2 அப்படிங்கிறது இன்னொரு தனி உறுப்பு. அப்ப b அப்படின்னு ஒரு உறுப்பும் 2 அப்படின்னு ஒரு மொத்தம் எத்தனை உறுப்பு இருக்கு அப்படின்னா 2 உறுப்புகள் இருக்கு. அப்ப இதுவரை நம்ம பார்த்த அனைத்தும் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். மீண்டும் அடுத்த பதிவில் இணைவோம். நன்றி.